வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல கோசல நாட்டோட வளத்தை பத்தி கம்பர் சொல்ற ஒரு அருமையான பாட்டை பார்க்க போறோம். அந்த நாட்டுல எல்லாமே அப்படி ஒரு செழிப்பு. அத கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. சரி, பாட்டுக்குள்ள போலாமா? தெள்விழிச் சிறியாழ் பாணர்தேம் பிழிநரவம் மாந்தி வள்விழிக் கருவி பம்ப வயின் வழங்கு பாடல் வெள்ளிவெண் மாடத்து உம்பர் வெயில் விரி பசும் பொன் பள்ளி எள்ள அருங்கருங்கண் தோகை துயில் எழுப்பும் அன்றே. அதாவது, கோசல நாடு எப்படிப்பட்டது தெரியுமா? அங்க இருக்கிற பாணர்கள்லாம் தேன் மாதிரி இனிமையான மதுவை குடிச்சிட்டு சின்ன யாழை மீட்டி அப்படி ஒரு அருமையான பாட்டு பாடுவாங்க. கூடவே தோளாலான கருவிகளான முழவு, மத்தளம் எல்லாம் சேர்ந்து இசைக்கும். அந்த சத்தம் இருக்கே, அடடா! வெள்ளி மாளிகையோட மேல் மாடத்துல தங்கக் கட்டில்ல தூங்கிட்டு இருக்கிற அழகான மயில் கண் கொண்ட பெண்களோட தூக்கத்தையே கலைச்சிருமா. கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? தெள் விழிச் சிறியாழ் பாணர், தெளிவான இனிமையான இசையை எழுப்பக்கூடிய சிறிய யாழை வாசிக்கிற பாணர்கள். தெள்விழி, என்ன ஒரு அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்க. அந்த இசையோட தெளிவை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. தேம்பிழி நரவம் மாந்தி, தேன் மாதிரி இனிச்சு வடிகட்டின மதுவை குடிச்சிட்டு பாணர்கள்லாம் கொஞ்சம் கிக்கோட தான் பாடுறாங்க போல. வள்விழி கருவி பம்ப, தோலால் செய்யப்பட்ட வாத்தியங்களான முழவு, மத்தளம் எல்லாம் பலமா ஒலிக்க. வயின் வழங்கு பாடல் அங்கங்க கேட்குற பாட்டு. ஊர் முழுக்க ஒரே பாட்டு, இசைன்னு அமர்க்களப்படுது. வெள்ளி வெண் மாடத்து உம்பர், வெள்ளியால் இழைக்கப்பட்ட மாளிகையோட மேல் தளம். கோசல நாட்டோட செல்வச் செழிப்பை இதைவிட அழகா சொல்ல முடியுமா? வெயில் விரிப்பசும் பொன்பள்ளி, சூரிய ஒளிப்பட்டு ஜொலிக்கிற தங்கத்தாலான கட்டில், தங்கக் கட்டில்ல தூங்குற அளவுக்கு வசதி. எள்ள கண் தோகை, குறை சொல்ல முடியாத அளவுக்கு அழகான கருமையான கண்களை உடைய மயில் போன்ற பெண்கள். தோகைன்னு பெண்களை மயிலுக்கு ஒப்பிடுறது கம்பர் ஸ்டைல். துயில் எழுப்பும் அன்றே, அவங்களோட இனிய தூக்கத்தை கூட கலைச்சிருமாம் இந்த பாட்டும் இசையும். பாருங்க, கம்பர் சாதாரணமாக ஒரு நாட்டோட வளத்தை பற்றி சொல்லலை. அங்கே இசை எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதுன்னு எல்லாத்தையும் ஒரே பாட்டில் சொல்லிட்டாரு. அதுவும் எப்படி, கண்ணுக்கு முன்னாடி ஒரு சினிமாவே ஓட்டுற மாதிரி. இந்த உவமைகள், வர்ணனைகள் எல்லாம் கம்பர் அரசியலில் ஒரு முக்கியமான அம்சம். மக்களே, வெள்ளி மாளிகை, தங்கக்கட்டில், மயில் கண்மங்கை எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த கனவுக்குள்ள நம்மையும் கூட்டிட்டு போறாரே கம்பர், அதுதான் அவரோட சிறப்பு.